யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், சோசியல் மீடியா பக்கம் போனாவே தலை 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 அப்படிங்கிற இந்த பேரை மட்டும் தான் அவங்களால பார்க்க முடியும். அஜித் குமார் ஏகே அப்படிங்கிற இந்த பேர் மட்டும் தான் அவங்களால கேட்கவும் முடியும். ஏன்னால் அவ்வளோ ட்ரெண்ட், அவ்வளோ ரீல்ஸ், ஏன்னா ஒரு மிகப்பெரிய பெருமையை வந்து இந்தியாவுக்கு சேர்த்து கொடுத்துருக்காரு. சி, திஸ் இஸ் நாட் ஃபார் ஈஸி. ஒரு சாதாரணமாக அவரோட லைஃப்பில் ஒரு மெக்கானிக்காக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அவரோட 18 வயசோட ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சக்ஸஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அதுவும் சாதாரணமாக கிடையாது. பயங்கர ஸ்ட்ரகிள், பயங்கர ஆக்சிடென்ட்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி ஃபேஸ் பண்ணி அண்ட் ஃபைனலி இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வின் ஃபார் தலை ஏகே அஜித் குமார் சார். அண்ட் தலை ஏகே அஜித் குமார் சார் ரேசிங் டீமும் சரி இதுக்கு ரொம்ப ஒத்துழைச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, அதாவது இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே வந்து கொண்டாடிட்டு இருக்கு, எல்லாருமே விஷஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே கங்க்ராஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அஜித் குமார் என்ன பண்ணியிருக்காரு, இங்கே இந்த ரேசிங் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் உள்ள வந்து பார்க்க போகிறோம். ஹாய் ஹாய் கதம் அண்ட் ஜி ஹச். தல அஜித் குமார் ஒரு ரீசெண்ட் டைம்ல ஒரு பொண்ணு கிட்ட இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. அவங்க தலையை பத்தி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலா இந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஸ்டில் இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் போயிருக்காரு, அவரை ரிவீல் பண்ணிக்கவே கிடையாது. குட் ஃபேமஸ் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே ரிவீல் பண்ணிக்கல. அஜித் குமார் இஸ் ரேசிங் ஜஸ்ட் எ ஓல்டு மேன் இன் ரேசிங் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். இதை தாண்டி வேற யாருக்கும் எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே. ஆனால் அது நமக்கு தெரியும், அங்க அவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. ஆனால் ப்ளீஸ் ஜஸ்ட் கூகுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்லி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது யாரு என்ன எவ்வளோ பெரிய ஒரு தலை அண்ட் இந்தியாவுக்கே அண்ட் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறது பின்னாடி தான் புரியுது. அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் திரண்டு வரும்ல, அந்த கூட்டம் தான் அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணாம அவரோட லவ்வுக்காண்டி அவரோட அன்பால சேர்ந்த, அதுவும் ஒரு கூட்டம் கூட்டியெல்லாம் சேர்க்கல, தானா சேர்ந்த கூட்டம். அதுதான் நீங்க எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. என் ஒட்டுமொத்த சோசியல் மீடியா ஃபுல்லா இன்னைக்கு ட்ரெண்டு தான். இன்னைக்குன்னு கிடையாது, என்றென்றும் எப்பப்பவும் காலம் காலமாக ஆண்டாண்டுகளாக நிலைத்து நிற்கக்கூடிய ஒரே பேராக வந்து இருக்கும் அண்ட் தலை அண்ட் அஜித் குமார். அண்ட் சி, இது எப்பவுமே இப்படிப்பட்ட அந்த மனுஷனை பார்த்ததே கிடையாது. அவரோட படம், அவரோட மூவிஸ் வந்து எவ்வளவோ 100 days ஓடி இருந்தா கூட அவர் இவ்வளவு தூரம் ஹாப்பியா இருந்திருப்பாரா, இவ்வளவு தூரம் அவர் இருந்திருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இன்னைக்கு நம்ம அவரை பார்க்கும்போது இட்ஸ் காட் கிரேஸ். இந்த மனுஷனை பண்ண பார்த்ததே இல்லைங்க. எங்கெங்க இருந்தாரு இவரோட ஃபேஸ்ல இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமா இன்னைக்கு தாங்க முதல்ல நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்டிங் ஃபீல்ஸ் தான் வந்து வந்துச்சு. ஒரு பேஷனுக்கும் ஒரு ட்ரீமுக்கும் அண்ட் சுச்சுவேஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத புரிய வச்சவரும் இவர் தான். அண்ட் புரிய வச்சது மட்டும் இல்லாம உங்களோட பேஷனை என்னைக்கும் யாருக்காண்டியும் நெவர் எவர் கிவ் அப் விட்டே கொடுத்துறாதீங்க. அதை நீங்க நம்புங்க. அதுக்காண்டி நீங்க உழைப்ப போடும் போது நீங்க ஒரு நாள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தலை ஏகே அஜித் குமார் சார். இவர் இன்னைக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷனா வந்து இந்த உலகத்துக்கே வந்து ஆயிருக்காரு. நான் சொன்ன மாதிரி தான் நாட்டில் இருந்து, அதாவது ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு இந்தியாவுக்கே தெரிஞ்ச ஒரு முகமாய் கஷ்டப்பட்டு தெரியப்படுத்தி அண்ட் இன்னைக்கு நம்மளோட இந்தியாவில இருந்து அதர் கண்ட்ரி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நாடுக்கு போய் அந்த கண்ட்ரியில தான் இந்தியாவோட கூடிய பறக்க விட்டார்ல, தட்ஸ் லைக் தட். அதுதான் தலை ஏகே அஜித் குமார் சார் அப்படிங்கிறது. அவரோட ஃபேன்ஸை வந்து நிறைய அவருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. இன்க்ளூடிங் ட்ரோல் வீடியோஸ் வந்து அதிகமாக வந்திருக்கும். என்னப்பா அவர் என்ன இப்போ ஃபோன்லாம் பிடிங்கி வைக்கிற, அந்த கோவிட் டைம்ல ஒரு எலெக்ஷன் அது நடந்தப்ப அந்த ஃபோன்லாம் வந்து பிடிங்கி வச்சிருப்பாரு, அதெல்லாம் ஏன் பண்ணாரு அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு வந்து ஏன் பிடிக்காம இருந்துச்சு, அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது நிறைய பேர் வந்து சொல்லி நிறைய ட்ரோல் வீடியோஸ் வந்து போட்டாங்க. எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு பதில் மட்டும் நான் வந்து சொல்றேன். யாருக்கா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு நார்மலான ஒரு மேனா இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அவங்களோட பர்மிஷன் இல்லாம அவங்களோட ஐ மீன் என்ன சொல்ல வர அப்படின்னா, அவங்களோட பர்மிஷன்ஸ் இல்லாம அவங்களோட பாடியை நீங்க டச் பண்ணும்போது அவங்களோட கையை பிடிச்சு இழுக்கிறதோ, அவங்களோட ஷர்ட்ஸை பிடிச்சு இழுக்கிறதோ, அவங்க ஹெட் மேல தலை வைக்கிறத நீங்க வச்சீங்க அப்படின்னா அவங்களோட வித்தின் பர்மிஷன் இல்லாம யாருக்கா இருந்தாலும் அது இரிட்டேட் ஆகத்தான் செய்யும். அதை எடுத்து விட தான் செய்வாங்க. நீங்க வந்து கோவிட் டைம்ல நீங்க பாக்குறது அவர் வந்து எலெக்ஷன்
மரியாதை கொடுத்து நான் ஒரு குடிமகன் அப்படிங்கிறதுக்காண்டி எனக்கு ஓட்டு உரிமை இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி அவரோட ஃபேமிலியோட வந்து அன்னைக்கு வந்து ஓட்டு போட வந்தவர். அண்ட் அதுவும் கோவிட் டைம் எல்லாருமே அந்த டிஸ்டன்ஸ் கீப் அப் மெயின்டைன் பண்ணி தான் வந்து ஓட்ஸ் வந்து போடணும்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரூல்ஸ் படி அவர் ஃபாலோ பண்ணி கரெக்டா ப்ராப்பரா கியூல வந்து நின்றுட்டு இருக்கும் போது நீங்க அந்த மாதிரி ஒரு ஹெவி கோவிட் அப்ப நீங்க இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க உயிரே போயிடும் அப்படின்னு வந்து பயத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நீங்க செல்ஃபி எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இது யாருக்கா இருந்தாலும் இரிட்டேட் ஆக தான் செய்யும். அது எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி, செலிபிரிட்டி இல்லாம இருந்தாலும் சரி, ஜஸ்ட் நார்மல் ஹியூமன் மேனா இருந்தாலும் சரி, இதுதான் இட்ஸ் ட்ரூ, இதுதான் ஒரு உண்மை. அதுக்காண்டி அவரை பிடிக்காது நீங்க சொல்லிட்டே இருக்காதீங்க. இப்ப கூட ரீசென்ட் டைம்ல இந்த அஜித்குமார் இந்த ரேசிங்ல அந்த துபாயில 24 hours துபாயில ரேஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாக் போகும்போது ஒருத்தவங்க வந்து ஹெட் மேல வந்து வச்சு விட்டு இருந்திருப்பாங்க. அந்த வீடியோவும் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு நிறைய பேர் வந்து என்னென்னமோ வந்து ட்ரோல்ஸ் மாதிரி எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. என்ன இவர் இப்படி இருக்காரு, யோ அவரோட பர்மிஷன் இல்லாம நீ அவரோட தலையில வச்சு நீ ஆட்டுற, ஏன் இன்னைக்கு வந்து எவனுக்கா இருந்தாலும் இது கோவம் வருமா வராதா? அஞ்சி அவருன்னு கிடையாது, அஜித் சார்ன்னு கிடையாது, உங்களோட பர்மிஷனை உங்க தலையை பிடிச்சி இப்படி ஆட்டி விடுறோம் அப்படின்னா அது எப்படி ஒரு 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 டக்குன்னு ஒரு இரிட்டேட் ஆக தான் செய்யும். அவர் தான் டக்குன்னு எடுத்து விட தான் செய்வாங்க. அது யாரா இருந்தாலும் அந்த பொசிஷன்ல. ஏன்னா ஏற்கனவே ஒரு 24 hours அந்த ரேஸை ஓட்டி இட்ஸ் a ஹியூஜ் டயர்ட்ல இருக்காப்ல. அதுல நீங்க வந்து ஃபேன்ஸுக்காண்டி வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி வெளியே வந்து அவரை வந்து நீங்க இப்படி பண்ணீங்க, அதுதான் ஒரு விஷயம். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அண்ட் இந்தியாவுக்கே பொங்கலுக்கு படம் வரல அப்படின்ட்டாங்க. இது ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா ஒரு 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 தலை ஃபேனுக்கு தான் தெரியும் இதோட வலி என்ன அப்படிங்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு 2 வருஷங்களை கடந்து ஒரு 2 வருஷங்களா படமே வரல. அண்ட் ஃபைனலா துணி வந்துச்சு. துணிக்கு அப்புறம் நோ மோர் த அப்டேட்ஸ், விடாமுயற்சி வரும் மட்டும்தான் வந்து சொன்னாங்க. வருதா வரலையா அப்படிங்கிறதே தெரியல எங்களுக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி சர்ரா அப்பாடா ஒரு பெரிய ஒரு அப்டேட் கொடுத்து படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. சரி ஓகே, சொன்னோம் அப்படின்னா இந்த டீசர் அந்த வெளியே வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது கடவுள் புண்ணியத்தில் வெளியே வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல, எப்படியோ வந்து வெளியே வந்துருச்சு. அண்ட் ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு பெரிய போராட்டம் என்ன அப்படின்னா சவதிகா. இந்த சாங் வந்து எப்பனா 1/5 சம்திங் எப்பயோ வந்து ரிலீஸ் ஆகும் போட்டிருந்தாங்க. பட் அது வந்து போஸ்ட்மான் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து 5 o'clock அண்ட் 6 o'clock சம்திங் வந்து அந்த சாங் வந்து விட்டாங்க. இந்த சாங்குக்கே இவ்வளவு போராட்டம் ஆயிடுச்சு. சரி ஓகே, ஃபைனலா வந்து படம் வந்து கன்ஃபார்ம் January 10, 2025 பொங்கல் அப்படிங்கிற மாதிரி போஸ்டர்லாம் வந்து போட்டாங்க. இன்க்ளூடிங் இந்த டீசர்லயே வந்து மென்ஷன் ஆகி வந்திருக்கும் பொங்கல் திஸ் பொங்கல் அப்படிங்கிற மாதிரி. அப்பாடா இந்த பொங்கல் தலை பொங்கல் தான் அப்படிங்கிற போது நியூ இயர் அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு எனக்கு நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் நான் சொல்றேன். அன்னைக்கு நான் நைட் ஷோ வந்து லியோமி வந்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க திண்டுக்கல்ல. அந்த திண்டுக்கல்ல நைட் ஷோ நான் பார்த்துட்டு இருக்கும் போது ஓகே, இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படியே அதுக்கான இமேஜ் நான் வந்து ரிவ்யூ பண்றேன். இந்த இமேஜ் எல்லாம் போட்டு ஹாப்பி நியூ இயர் போட்டு அப்படியே வச்சுட்டாங்க. ஆனால் அப்போ ஒரு நியூஸ், ஓகேடா இன்னைக்கு வந்து ட்ரெய்லரா பயங்கரமான ஒரு டீசர் வந்து திருப்பி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது this movie is postponed for this பொங்கல் and some circumstance அப்படின்னு போட்டாங்க. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துச்சு. ஆனால் பயங்கரமான பேட் ரிவ்யூஸ். ஏன்னா பெரிய பெரிய படங்கள் எல்லாமே ஒரு 2 வருஷமா ஒரு ஏக்கத்தோட ஒரு ஏங்கி போயிருக்கக்கூடிய ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல நாள், ஒரு நியூ இயர் அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ஒரு சரியான தலைவிட்டான பொங்கல், ஐ மீன் எப்படி சொன்னா ஒரு மோசமான நியூ இயர் வந்துடுச்சு. வருஷம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தோட அந்த வருஷம் ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் வந்து ஹாப்பியா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் உண்மையான அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து யாருக்குமே அந்த ஹாப்பியா இல்லை அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய தலைப்பொங்கலா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருனாலையும் வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அது வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, பட் வராமே வந்து போயிடுச்சு. கன்ஃபார்ம் விடாமுயற்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஏதோ ஒரு நல்லதுக்கு அப்படின்னு தான் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். உண்மையிலேயே நான் இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்றேன். இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது, என்னோட சேனல்லையும் சரி எதுலையுமே நான் சொன்னது கிடையாது. அது இன்ஸ்டாவா இருக்கட்டும், வாட் எவர் யூடியூப் இன்ஸ்டா எதுலையுமே நான் ரிவ்யூ பண்ணிக்கிட்டதே கிடையாது. நான் மிகப்பெரிய தலை ஃபேன் அண்ட் ஒரு தலை வெறியன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு மிகப்பெரிய சண்டையெல்லாம் நடக்கும் அந்த ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது. அப்ப இருந்து ஒரு வெறித்தனமான ஒரு தலை ஃபேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஏன் அப்படிங்கிறது எல்லாரும் உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கும். ஏன் இவரை பிடிக்குது, இன்னைக்கு இவரை பிடிக்காதவங்க யாருமே வந்து இருக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் விஜய் ஃபேன்ஸ். அதாவது நான் சொல்றேன் இன்க்ளூடிங் தளபதியான விஜய் ஃபேன்ஸா கூட இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவங்க சொல்லலாம் இல்ல எனக்கெல்லாம் தலையை பிடிக்காது, எனக்கெல்லாம் அஜித்தை பிடிக்காது. பட் ஸ்டில் என்ன ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களோட மனசு சொல்லும் பாத்தீங்களா, நீ அவங்களுக்கும் பிடிக்கும்
அதாவது அவங்களுக்கும் அஜித்தை பிடிக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு நார்மலான ஒரு மேன். அவர் யார் அப்படிங்கிறது இன்னைக்கு நான் சொல்லி தான் தெரியும்னு கிடையாது, இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கே வந்து நிரூபிச்சு காமிச்சிட்டாரு. அதான் நான் சொல்லியிருப்பேன், அந்த மனுஷனோட படம், அவரோட படம் வந்து 100 நாள் ஓடி இருந்தா கூட இவ்வளவு தூரம் சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படிங்கிறது தெரியாது. இந்த ரேஸ்ல ஜெயிச்சதுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்தாரு அப்படிங்கறத இந்த ஒட்டுமொத்த உலகமே பார்த்திருக்கும். இப்ப கூட பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கவங்க கூட இன்னைக்கு வந்து எத்தனையோ பேர் இப்ப இந்த செகண்ட்ஸ்ல எவ்வளவு பேர் இன்ஸ்டால எவ்வளவு பேர் பார்த்துட்டு தான் இருக்க பாருங்க, சோஷியல் மீடியால, அது யூடியூப்லயும் கூட. பட் ஸ்டில் இன்னைக்கு இதுதான் அவரோட பேஷனை என்னைக்குமே இந்த விட்டு கொடுத்ததே கிடையாது. எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் சரி, எவ்வளவு ஃபேமிலியல் இஷ்யூஸ் வந்தாலும் சரி, அதை எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணி கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களோட கோலை, உங்களோட ட்ரீமை, உங்களோட பேஷனை என்னைக்கும் விட்டுறவே விட்டுறாதீங்க அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தல ஏகே அஜித்குமார் சார். இவரை மாதிரி ஒரு மனுஷன் இனிமேல் இந்த உலகத்துல பிறந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் எவ்வளவோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அது வெளியே தெரியாது, அவர் வெளியே தெரியணும்னு நினைச்சு பண்ண கிடையாது. அப்படியும் அதையும் தாண்டி ஒரு சில பேர் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அவர் தான் மாசம் 10,000 சம்திங் வந்து எங்களுக்கு வந்து அனுப்பிச்சிட்டே வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. இதுதான் தலை. அதாவது மற்றவங்க யாரும் எது பண்றாங்க அப்படிங்கிற நாங்கள் சொல்லிக்க கிடையாது. பண்றது தயவு செஞ்சு நான் சொல்றேன், இருக்கிறவங்க நிறைய பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இல்லாதவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் ஒருவேளை சாப்பிட்றது கூட காசு இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, இன்க்ளூடிங் நீ என்னையும் தான் சொல்றேன், நானும் சேர்த்து தான் சொல்றேன். அதாவது நானும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னோட கெப்பாசிட்டி என்னவோ அதை பொறுத்த வரைக்கும் நானும் நிறைய பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு தான் வந்து இருப்பேன். அது இப்போ நாளைக்கு இல்லை எப்போ அப்படின்னு கேட்டீங்களா அப்படின்னா கிடையாது. எப்பவுமே இன்னைக்கு பண்ணுவியா, இல்லை நாளைக்கு பண்ணுவியா, இல்லை எத்தனை வருஷம் கழிச்சு நீ பண்ணுவ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை கடைசி வரைக்கும் நீ பண்ணுவியான்னு கேட்டீங்க அப்படின்னாலும் நான் பண்ணுவேன். என்கிட்ட என்னால கடவுள் எனக்கு கொடுத்ததை, அவர் கொடுத்த ஒரு விஷயத்த என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துக்கும் கொடுக்க பார்ப்பேன். ஐ மீன் நான் வந்து இதுதான் இங்க திஸ் இஸ் மை கேரக்டர் அப்படின்னு இந்த இடத்துல வந்து ரிவியூல் பண்ண விரும்பல. பட் ஸ்டில் நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிளா இருப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து சொன்னேன் திஸ் இஸ் மை கேரக்டர் அப்படிங்கிறது. ஏன்னா ஒருத்தவங்களை பார்த்து இன்னொருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா பண்ணட்டுமே. நம்ம சூர்யா சொன்ன மாதிரி தான், சூர்யா சொன்ன மாதிரி தான் பண்ணட்டுமே. அதே மாதிரி தயவு செஞ்சு பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. இவர் தெரியாம நிறைய விஷயங்கள் வந்து பண்றாரு. பல ஆபரேஷன்ஸ் பண்ணி கொடுத்திருக்காரு, பல ஹார்ட் சர்ஜரிஸ் அமௌண்ட் கொடுத்திருக்காரு, டொனேஷன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்திருக்கு. பட் ஸ்டில் இதை எல்லாத்தையும் தாண்டி உங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்த நீங்களும் பண்ணுங்க அப்படிங்கறதா நான் இந்த வீடியோல வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாத்துக்கும், எல்லாத்தோட லைஃப்லயும் அது வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ல நிறைய பேருக்கு வந்து தலையை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். யாருனே இல்லாம, அதாவது அவரோட 18 வயசுல ஒரு ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஒரு வெற்றி, ஒரு பிக்கஸ்ட் வின் அண்ட் ஒட்டுமொத்த இந்தியாவே இன்னைக்கு திரும்பி பார்க்க வச்சாரு. திஸ் சைலண்ட் மேன், this silent man என்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருப்பார் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அந்த பிரஸ் மீட்ல அவர் பேசும்போதெல்லாம் இட்ஸ் வெரி 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 குஸ் பம்ப்ஸ். அதாவது உண்மையான தலை ஃபேனுக்கு, ஒரு தலை வெறியனுக்கு தெரியும் இதோட கஷ்டம் என்ன, இதோட வலி என்ன. இன்னைக்கு வந்து விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து இயர்லி ஒன்ஸோ இல்லை 2 years ஒன்ஸோ கன்ஃபார்ம் வந்துடும், ஏன் இயர்லி 2s கூட ஒரு மூவிஸ். பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு துணிவு வந்துச்சு, துணிவுக்கு அப்புறம் லியோ வந்திருக்கு, லியோக்கு அப்புறம் கோட் வந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய 2 படங்கள். பட் துணிவு அதாவது 2 வருஷம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் படுற கஷ்டம் ஒரு உண்மையான தலை ஃபேனுக்கு தான் வந்து தெரியும். அவ்வளோ ஒரு வெறித்தனமான ஃபேன் இருக்கான் பாத்தீங்க, அவனா வெக்ஸ் ஆயிரும், என்னங்க நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான், புரியாத மாதிரி தான் வந்திருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டினாலும் இன்னைக்கு யாரு அப்படிங்கிறத அவரு பேசாமையே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. தட்ஸ் த ஏகே, தட்ஸ் த அஜித்குமார். அண்ட் கங்க்ராட்ஸ் சார், உங்களை மாதிரி இந்த உலகத்துக்கு ஒரு மனுஷன் கிடைச்சது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை தாண்டி எனக்கு என்ன சொல்றது அப்படிங்கிறது தெரியல. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துக்கும் நினைக்கிறேன். நம்ம சேர்க்கலாம், மறக்காம வச்சுக்கோங்க. என்னைக்கு பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி விஷயம் இல்லை, கௌதம் சர்ச் பண்ணீங்க நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் பண்ணி கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் லிங்க்ஸ் பண்ணி கொடுக்குறேன். போய் மறக்காம பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பார்க்கலாம், பாய்.